இன்னைக்கு இந்த மோண்ட்ரோ ட்ரான்ஸ் ப்ரோ சைக்கிள் ரிவ்யூ பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சைக்கிள் கியர் சைக்கிள் வாங்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. பல கார் மாற்றிட்டேன், பல பைக்கு மாற்றிட்டேன், ஸ்கூட்ரு மாற்றிட்டேன். ஆனால் சைக்கிள் மட்டும் பழைய சைக்கிள் அந்த பாருங்கள் மேக்ஸ் சிட்டி, அது சிங்கிள் கியர் தான். அதான் முதல்ல வச்சுருந்தேன். அதுவும் ஹைப்ரிட் சைக்கிள் தான். அப்புறம் தான் ஒரு கியர் சைக்கிள் வாங்கணும்னு ஆசை. ஆனால் 55 வயசுக்கு அப்புறம் ஒரு கியர் சைக்கிள் ஓட்ட முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பத்தில் இருந்தேன். இருந்தாலும் வாங்கி ஓட்டிடுவோம் அப்படின்னு போய் ஒரு சைக்கிள் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதுலேயும் குழப்பம், திருப்பி எம்டிபி வாங்கவா இல்லை ஹைப்ரிட் வாங்கவா அப்படின்னு திருப்பி சர்ச் பண்ணதில் லாங் டிஸ்டன்ஸ் போகணும்னா ஹைப்ரிட் தான் பெஸ்ட்டுன்னு ஹைப்ரிட் செலக்ட் பண்ணிட்டேன். அப்புறம் மறுபடியும் ஒரு குழப்பம், எந்த கம்பெனி வாங்க, ஃபயர் ஃபாக்ஸ் வாங்கவா இல்லை மோண்ட்ரா வாங்கவா அப்படின்னு. அதை சர்ச் பண்ணி பார்க்கும்போது ரேபிட் வாங்கலாமா, ஃபயர் ஃபாக்ஸ் ரேபிட் வாங்கலாமா இல்லை மோண்ட்ரா ட்ரான்ஸ் ப்ரோ வாங்கலாமான்னு 2 வண்டி செலக்ட் பண்ணேன். அதில் கடைசியாக மோண்ட்ரா ட்ரான்ஸ் ப்ரோ தான் வாங்கலாம்னு முடிவு பண்ணேன். என்னென்னா இதில் டிஸ்க் பிரேக் இருக்குது, அப்புறம் 24 கியர்ஸ், டாப் கியர் வந்து 4.4 ரேஷியோவில் நமக்கு ரன் ஆகும். நம்ம ஒரு தடவை சுற்றுறோன்னா 4.4 டைம் ரியர் வீல் சுற்றும். நல்லா ஃபாஸ்ட்டாக போக முடியும். ஹார்ட் கியரில் நம்ம நல்லா ஓட்ட முடியும். அதுக்காக ஒரு நல்ல எக்ஸசைஸாக இருக்கணுங்கிறதுக்காக 24 கியராக வாங்கணுன்ட்டு கடைசி ஃபைனலாக மோண்ட்ரா ட்ரான்ஸ் ப்ரோ வாங்க முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் இன்னொரு கன்ஃபியூஷன் என்னென்னா, ஆன்லைனில் வாங்கவா இல்லை கடையில் போய் வாங்கவா. அதை சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஆன்லைனில் 25,400 போட்டிருந்தாங்க அவங்களோட கம்பெனியோட வெப்சைட்டில். ஆனால் இங்கே திருநெல்வேலி டவுனில் நம்ம ஒரு கடையில் போய் கேட்டேன். அந்த கடையில் 22,900 ரூபாய்க்கு தந்தாங்க, எனக்கு ரேட்டை கம்மி பண்ணி. அது டவுனில் இருக்குது அந்த சைக்கிள் கடை. அப்புறம் சரி இதுதான் வாங்கணும்னு முடிவு பண்ணி இந்த சைக்கிளை வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்து வரும்போதே நாளே சைக்கிள் கியரை லாக் ஆகிட்டு, கியரை ஓட்ட தெரியாமல் ஏதோ ஒரு கியரை போட்டு டிராஃபிக்குள்ளே ஜாம் ஆகி நின்று போச்சு. என்னையால் வண்டி பின்னாடி ஏகப்பட்ட வண்டி நிற்கி. சைக்கிளை தூக்கி தலையில் வச்சுட்டு ஓரமன்னு கடைக்காரனுக்கு ஃபோன் பண்ணேன், என்னையா நாளே இப்படி ஆகிட்டான்னு. அவன் உடனே பைக்கில் வந்துட்டார், மெக்கானிக் கூப்பிட்டு வந்து மறுபடியும் கியரை எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்தாரு. இதுதான் சைக்கிள் வாங்கின கதை. சரி என்னடா சைக்கிள் ரிவ்யூன்ட்டு இவன் சைக்கிள் வாங்கின கதையே சொல்லிக்கிட்டு இருக்கான்னு பார்க்கிங்களா. சரி வாங்க போவோம், நம்ம சைக்கிளுக்குள்ளே போவோம். முன்னாடி வந்து இது 8 கியர் கேசட்டு. அதில் டாப் கியர் 11 பல்லு இருக்கும். இது லோ கியரில் 33 பல்லு இருக்கும். மொத்தம் 8 இது இருக்கும். அதனால இது 8 கியரு. இது கேசட் டைப்பு. அப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. டிஸ்க் பிரேக்லாம் ஹெவியாக இருக்கும், அடிச்சிங்கன்னா அடித்த இடத்துல நிற்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா, நம்ம இந்த கார்டு எதுவும் மாட்ட முடியாது. இது வெளியே ப்ரொஜெக்டாக இருக்கனால கார்டு மாட்ட முடியல அப்படின்னு சைக்கிள் கடைக்காரர் சொல்லிட்டாப்புல. அதனால் அதை மட்டும் நம்ம எதுவும் இடிக்காமல் வைக்காமல் கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்துக்கணும். அப்புறம் ஃப்ரண்டில் 3 கிராங்க் இருக்கும். அதில் 28, 38, 48. 48ங்கிறது டாப் கியர். இதில் 48ஐயும் போட்டு இதில் 11ஐயும் போட்டிங்கன்னா ஹார்ட் கியர் அல்லது டாப் கியர்பாங்க. 4.4 ரேஷியோ வரும். நீங்கள் ஒரு தடவை பெடலை சுற்றினீங்கன்னா பின்னாடி வீல் 4.4 டைம்ஸு இதாகும். அதனால் அது ரொம்ப ஹார்டாக இருக்கும். இனிஷியலாக முதல்ல அதை ட்ரை பண்ணாங்க. நல்லா ட்ரைனிங் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதில் ஓட்ட பழகுங்க. அதில் போட்டு ஓட்டிங்கன்னா ப்ளைன்லேயே நானே 40.5 கிலோமீட்டர் ஸ்பீடில் டாப் ஸ்பீடில் போயிருக்கேன் நம்மளால். ஆனால் காலும் பயங்கரமாக வலி எடுக்கும். அதனால் முதல்ல இனிஷியலாக அந்த மாதிரி ஓட்டாதீங்க. ஷிமானோ கியர் கொடுத்துருக்காங்க. இது ஃப்ரண்ட் கிராங்கை மாற்றுறதுக்கு இதில் 3 கியர் இருக்குது. அப்புறம் பேக் மாற்றுறதுக்கு இந்த பக்கம் கொடுத்துருப்பாங்க, இதில் 8 கியர் இருக்கும். அப்புறம் நான் ஆன்லைனில் வாங்கின ஒரு ஹெட்லைட் மாட்டியிருக்கேன். நைட்டு போகணுன்னா ஹெட்லைட்டு ரொம்ப ரொம்ப அவசியம். அதுவும் 2 லைட்டு வச்சுக்கோங்க. நான் ஒன்று ஸ்பேர் லைட்டு வச்சுருக்கேன், இல்லைன்னா நைட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இது ஒரு ஒயிட் கலர் ரிஃப்ளெக்டர் கொடுத்துருப்பாங்க, இது கம்பெனிலேருந்தே மாட்டினது. அப்புறம் ஒரு ஸ்பீடா மீட்ரு மாட்டியிருப்பேன். நம்ம மொத்தம் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கோம், ட்ரிப் மீட்ரு, எவ்வளோ நேரம் ஓட்டியிருக்கோம், இந்த மாதிரி இந்த டீட்டெயிலெலாம் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். அதனால் இது மாதிரி ஒன்று மாட்டிக்காங்க. இதுவும் ஆன்லைனில் வாங்கினது தான். இந்த லைட்டு 400 வாங்கினேன். இது ஒரு 300 ஆச்சுது. அப்புறம் இது சைக்கிள் கடையிலே ஒரு ரியர் வியூ மிரர் ஒன்று மாட்டிட்டேன். ரொம்ப அழகாக இருக்கும், நல்லா இருக்குது. அதுவும் இல்லாமல் இது கண்டிப்பாக மாட்டணும். ஏன்னா நம்ம ஸ்லோவாக போய்கிட்டு இருப்போம், நம்மளை பைக்கு, காரு, லாரி எல்லாமே நம்மளை ஓவர்டேக் பண்ணி போவாங்க. அதனால் பின்னாடி என்ன வண்டி வருதுன்ட்டு நமக்கு கண்டிப்பாக தெரியணும். அதுக்காக ஒரு ரியர் வியூ மிரர் மாட்டியிருக்கேன். இது கண்டிப்பாக தயவுசெய்து எல்லோரும் மாட்டிடுங்க. இது ஒரு சேஃப்டி ஐட்டம், அழகுக்காக மாட்டலை, இது சேஃப்டி ஐட்டம். இது ரொம்ப நல்லாயிருக்கு. இது 150 ரூபான்னு சைக்கிள் வாங்கின கடையிலே வாங்கினேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் டயர் 700cc டயர் தான்.
ஆனால் பார்க்குறதுக்கு இது பெருசாக தெரியும். ஆனால் இது 700C தான். ரிம் வந்து டபுள் வால் ரிம்மு. அதனால் எந்த மேடு பள்ளத்தில் இறங்குனாலும் அது பாட்டுக்கு வண்டி போகுது. அப்புறம் ஃப்ரேம் வந்து அலுமினியம் அலாய். அதனால் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. இது ஒரு 12, 13 கிலோ தான் வருதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. வாங்க இப்போ நான் பேக்குள்ளே நான் என்ன உள்ளே வச்சுருக்கேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு பை வச்சுருப்பேன். இது எதுக்குன்னா, நான் சைக்கிளிங் போய்கிட்டு இருக்கும்போது என் பொண்டாட்டி, மாமா எங்கே இருக்கீங்க அப்படின்பா. நான் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னம்னா, 1/4 கிலோ கத்திரிக்காய், 1/4 கிலோ தடியங்காய், 1/4 கிலோ மீன் எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க மார்க்கெட்லேருந்தும்பா. அதனால் வரும்போது வாங்கிட்டு வருவதற்காக இந்த பை வச்சுருக்கிறேன். அப்புறம் க்ளவுஸு, இது கண்டிப்பாக இருக்கணும். ரொம்ப நாங்கள் 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் நம்ம ஓட்டும்போது க்ளவுஸ் இருந்தால் தான் நல்லது. அது எனக்கு 55 வயசு ஆகிட்டு, இல்லைன்னா தோல்லாம் இதாகிரும். பாருங்கள், ஏற்கனவே கையெல்லாம் இதாகிருக்கு. அதனால் க்ளவுஸு கண்டிப்பாக போட்டுக்கோங்க வயசான ஆட்கள். இந்த பையே 2ஆக நான் பிரிச்சுருப்பேன். ஒன்று உள்பக்கம் வந்து ஒரு ஸ்க்ரூ டிரைவர், அது ஒரு சைடு ஃப்ளாட் இருக்கும், இன்னொரு சைடு ஸ்டார் இருக்கும். இது ஒரு எமர்ஜென்சி யூஸ் பண்ணதுக்காக, செயின் கலண்டுட்டு இல்லை பிரேக் ஏதாச்சும் கொஞ்சம் டைட் பண்ணணும், இந்த மாதிரி இதுக்காக இது ஒன்று வச்சுருப்பேன். அப்புறம் கடைசியாக ஒரு சின்ன ஹூக் வச்சுருப்பேன். இது எதுக்குன்னா, அந்த மீன் காய்கறி அவன் வீட்டம்மா சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வர்றதுக்காக அது தொங்க போடணும்ல, ஒரு பை வேணும், பையை தொங்க போடணும்ல, அதுக்காக இந்த ஹூக்கு. இது எங்கே மாட்டியிருப்பேன்னா, இதில் இப்படி வச்சு சொருவிடணும். சொருவி இதில் நீங்கள் இப்போ எதுவும் மீன் கருவாடு எல்லாம் வாங்கினதை இதில் இப்படி விட்டு மாட்டிடணும். அது பாட்டுக்கு எத்தனை கிலோனாலும் தாங்கி நம்ம பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கலாம். ஃப்ரீயாக வந்து ஒரு லாக்கும் பெல்லும் கொடுத்தாங்க. இந்த மக்காடு, ரியரு ஃப்ளிக்கரிங் லைட்டு, அப்புறம் சீட்டு கவரு, இந்த பேகு, இந்த வாட்டர் ஹோல்டரு கம்பெனி இதிலே வந்துடும். பாட்டிலு, இது எல்லாமே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக நம்ம மாட்டணும். அப்புறம் ஃப்ரண்டில் ஹெட்லைட்டு, ஸ்பீடா மீட்ரு, இந்த மாதிரி ஐட்டங்கள் நம்ம எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக மாட்டிக்கணும். அவங்க ஃப்ரீயாக கொடுக்குறது ஒரு பெல்லும் லாக்கு மட்டும் தான் கம்பெனியில் கொடுப்பாங்க.